என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு நம்பாமல் போனது நியாயம் அல்ல. நான் சாட்சி. பிரியா, நீங்க எங்க? சரி, உள்ள வா. உட்காரு. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சாரி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே. என்ன விஷயம்? என்னை பார்க்க வந்திருக்கு. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிற மட்டும் சொல்லிடாதீங்க. அப்படி அதுவாக இருந்தால் கீழே ரிசப்ஷன் இருக்குது, அங்கே கொடுத்துட்டு போகலாம். ஏன், நீங்கள் உங்கள் கையால் வாங்க மாட்டிங்களா? நான் அவ்வளோ நல்லவெல்லாம் கிடையாது. அதான் தெரியுமே. என்னது? ஒன்றும் இல்லை, கவலைப்படாதீங்க. கல்யாண பத்திரிக்கையெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரல. அப்படியே எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுக்க மாட்டேன். அப்போது இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஓகே ஓகே. ரொம்ப முக்கியம், என் ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, நல்லாவே தெரியுமே. அதனால தான் உங்களுக்கு கல்யாணம்னு ஆச்சரியப்பட்டேன். சரி சொல்லுங்கள் மிஸ் பிரியா, என்ன விஷயம்? என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உங்கள் கிட்டேருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள். காவியா ரீசன்ட்லி ஒரு விஷயத்தை பார்த்துருக்கா. அதுலேருந்து அவள் ரொம்ப பயந்து போயிருக்கா. எங்களோட நெய்பர் டத்தின் ராதா யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. அதை காவியா எங்களோட வீட்டுலேருந்து பார்த்துருக்கா. ரொம்ப பயந்து போயிருக்கா. அதுலேருந்து அவள் நிறைய ட்ராவிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சிட்ருக்கா. இதில் என்ன ஊஸ் பாட்னா, இப்போ இந்த கேஸில் அவள் தான் மெயின் விட்னஸ். அதனாலே போலீஸ் திரும்ப திரும்ப வந்து வேலையை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதில் வேறு அவளுக்கு நிறைய நைட்மேர்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நானும் அதை முடிஞ்ச அளவுக்கு ஹேண்டில் பண்ண பார்க்குறேன், ஆனால் முடியல. ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணணும்? இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பரவாயில்லையே, இந்த நிலையிலையும் உங்களுக்கு என் ஞாபகம் வந்திருக்குன்னா உங்கள் மனசில் நான் இன்னும் இருக்குன்னு தானே அர்த்தம். ஹலோ, இந்த நிலைமையில் ஒரு லாயர்கிட்டலேருந்து ஹெல்ப் கேட்டால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். எனக்கு வெளியில் எந்த லாயரும் தெரியாது, அதனால தான் நான் இங்கே வந்தேன். உடனே பறக்காதீங்க. உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள், நான் கரெக்டாக கட்டிடுறேன். இப்போ நம்புகிறேன் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு. என்னது? இல்லை, அதே கெத்து, அதே திமிரு. அதான் நேரத்துக்கு வேறு யாராச்சும் இருந்தால் தாக்கு பிடிச்சிக்க முடியாது. அதான் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலைன்னு. ஏங்க, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகே. இப்போ என்ன, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கும் காவியாக்கும் ஆஸ் அ லாயராக நான் துணையாக இருக்கணும், அவ்வளோதானே? அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நாளைக்கு வந்து நான் காவியா பார்க்குறேன். காவியாவுக்கு இன்னும் என் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் தெரியல.
நான் காவியா நாளைக்கு வந்து பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கேன். உங்களுக்கு குடிக்க ஏதாவது காஃபி, டீ? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி முறைக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் வேணும். நான் முதல்ல கிளம்புறேன். என் வீடு லொக்கேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதே நம்பர் தானே? என்ன மாதிரி என் நம்பர் இன்னும் மாறல. ஞாபகம் இருக்குல்ல? நானும் இன்னும் முழுசாக மறக்கல. நம்புகிறேன். நாமா ட்விஸ்ட்டு. ஓகே, அதான் மாதம் கடைசியில் கொடுக்குறேன்னு சொன்னேன் தானே? புரியுது. நீங்கள் கொஞ்சம் ஏன் சிச்சுவேஷனும் யோசிச்சு பார்க்கணும். நான் தான் கரெக்டாக மாதம் மாதம் கட்டுறேன் தானே? இங்கே பாருங்கள், இது நான் இன்னும் உங்ககிட்ட வாங்கின கடன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த கடனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எங்கள் அப்பா ஒரு கூட்டாளிக்காக கேரட்டோ சைன் பண்ணனாலையும் கடன் வாங்கினவன் இப்போ இல்லாதனால தான் நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்கணுன்னு தலையெழுத்து. நான் கரெக்டாக கட்டிக்கிட்டு இருக்கேன்ல, என் போக்கில் விடுங்க, நான் கட்டி முடிச்சிடுவேன். இல்லையா எனக்கும் இந்த கடனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நோட்டீஸ் அனுப்பிடுவேன். என்ன, எங்கள் அப்பா மேலே கேஸ் போட போகிறீங்களா? போட்டுங்க. எங்கள் அப்பாக்காக நான் பேக்கப் பண்ணுறேன். அவர் பாடி கண்டிஷனால் மாதத்துக்கு 50 மட்டும் தான் கட்ட முடியும்னு நான் கோர்ட்டில் ஒரு அப்ரூவல் வாங்கினேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கடன் கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன் ஒரு லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு மறந்துட்டீங்களோ? மாதம் மாதம் கரெக்டாக கட்டுறேன்ல, அமைதியாக வாங்கிட்டு இருக்கேன். யாருப்பா? வேற யாரு? என்னவா? மாதம் மாதம் ஒழுங்காக 1000 வழி கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு வந்து 3000 வழி கேட்குறானுங்க. 3000 வழிக்கு நான் எங்கே போகிறது? எல்லாம் என்னால் தானே. என்ன மன்னிச்சிருப்பா. இதெல்லாம் கேரண்டி சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ வருத்தப்பட்டு தப்பு தான். தெரியாமல் நான் பண்ண ஒரு காரியம் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும் நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கவே இல்லை. நீங்கள் எப்போ மற்றவங்க பற்றி யோசிச்சு பார்த்துருக்கீங்க? உங்களுக்கு உங்கள் கூட்டாளி தானே முக்கியம். அம்மா இருக்கும்போது அவ்வளோ சொன்னாங்க, கொஞ்சமாச்சும் கேட்டிங்களா? தப்பு தான். சின்ன வயசுலேருந்தே ஒன்றா வளர்ந்த கூட்டாளிங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைக்கல. இதான்ப்பா இந்த உலகம். பணம்னு வந்துட்டா மனுஷன் மிருகமாக மாறிடுவான். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி உயிரோடு இருந்து உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாமல் நான் செத்துருட்டா? நீங்கள் செத்துட்டா என்னை நிம்மதியாக விட்டுருவானுங்களா? இந்த கடன் தீக்கிற வரைக்கும் உங்களையும் என்னையும் நிம்மதியாக விடவே மாட்டானுங்க. விடுங்க, பார்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லையா? மணி எத்தனை, இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? ஏன் மேட் சாப்பாடு கொடுக்கல? சாப்பாடு இருக்கு, பசிக்கல, அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு இருந்துட்டேன். சரி இருங்க. இந்தாங்கப்பா, சாப்பிடுங்க. கார்த்திக், இன்னும் எவ்வளோ நாளைக்கிட்ட அப்படியே இருக்க போகிறேன்? இப்படி என்ன பண்ணுறது? உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணாமா? இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். உன் வயசு பசங்களாம் கல்யாணம் பண்ணி குடும்பம், மனைவி, மக்கள்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. உனக்கு அந்த ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசைப்படுறது நடக்கதா என்ன? உனக்குன்னு அது விதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உன்னை சேரும். அதான் வந்திருக்கா? யார் வந்திருக்கா? இல்லை, சும்மா தான் சொன்னேன். கிளையண்ட். என்னமோ, நான் இருக்கும்போதே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்றத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சாப்பிடுங்க. மேசையில் வை. மேசையில். நான் சாட்சி.
எத்தனை வருஷம் ஆச்சு இங்கே வந்து? 3 வருஷம் ஆச்சு. பாரு, 3 வருஷம் ஆச்சு, ஒரு தடவை கூட உன்னை பார்த்ததில்ல. என்னை பற்றி எல்லாமே தெரியுது, இது மட்டும் தெரியாதா? ம் எங்கே தெரிய போகுது? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இருக்கிற சோஷியல் மீடியாலாம் ப்ளாக் பண்ண எப்படி தெரியும்? அதான் நம்ம காமன் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களே. இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. என்னை பற்றி யாரும் அவங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நம்பிட்டேன். நீ மட்டும்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் என்னை பற்றி கேட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். நான் நம்பவே இல்லை. சரி, அதை விடு. உன் தங்கச்சிங்க காவ்யா, ஹாய் காவ்யா. உன் தங்கச்சி ஒன்றை மாதிரி தான் இருப்பா. அது எப்படி? 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை பார்த்து சொன்னது, எனக்கு அந்த வார்த்தை எல்லாம் ஞாபகம் இருக்குது. எனக்கு உன்னை பிடிக்கல, வெளியாகணும். இப்போ உன் தங்கச்சி என்னை பார்த்து சொல்கிறா, உன் குடும்பத்துக்கு என்னை பார்த்து எப்படி இருக்கு? ஹலோ, என்ன சிரிக்கிற? நான் கோமா பேசிகிட்டு இருக்கேன். சாரி. இந்த சாரி 3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கா இல்லை உன் தங்கச்சி இப்போ பண்ணதுக்கா? காவ்யா புது மனுஷங்களோட க்ளோஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவா, அதுதான் பிரச்சனையே. அது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது இருக்கா? பாருங்க, நடந்த விஷயம் ரியலைஸ் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு அவளோட ட்ராயிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கா. அப்படின்னா பிஸியாக வரைஞ்சிட்ருக்கா? காவ்யா எப்போவுமே அவளோட உலகத்துக்குள்ளார தான் அவள் இருப்பாள். ஷி லைக்ஸ் டு பி இன் ஓன் வேர்ல்ட். ஆட்டிசம் உள்ள பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப நார்மல். சரி, பட் எப்படி இருந்தாலும் காவியா வாயை திறந்து பேசினா மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் காவ்யா கூட க்ளோஸ் ஆகணும். இது வேறையா? அவன் என்னை பார்த்தாலே வில்லனை பார்க்குற மாதிரி பார்க்குறா, இதில் க்ளோஸாக வேறு ஆகணுமா? விளங்கிரும். எனக்கு என்னமோ சரியாக படுற மாதிரி இல்லை. நீங்கள் வேற ஆள் பார்த்துங்க. ஓ, அப்போ பரவாயில்ல, நான் லாயர் கந்தன் கிட்ட கேட்டுக்கிறேன். எந்த கந்தன்? காலேஜில் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் கொடுத்தாரு, நீங்களும் அவரை அடிச்சிங்களே, அந்த கந்தன் இப்போ லாயர், அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அவனா? அவனுக்கு நல்லா பேசவே வராது. அவங்ககிட்ட போயிட்டு ஓகே நானே பார்த்துக்கிறேன். இல்லை, உங்களுக்கு கஷ்டம் வேணாம், நான் பார்த்துக்கிறேன். கஷ்டமா? இதில் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். Excuse me, ஏதாவது பிரச்சனையா? யூ நீட் ஹெல்ப்? உங்ககிட்ட தான் பேசுகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன தெரியுமா? இல்லை எனக்கு தான் உங்களுக்கு தெரியுமா? ஹெல்ப் வேணும்னு கேட்டேனா நான்? இதுவே ஒரு ஆம்பளை தனியாக உட்காந்துருந்தா இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருப்பீங்களா? ஒரு பொண்ணு தனியாக உட்காந்துருக்கூடாத, உடனே வளைஞ்சிட்டு வந்துடுவீங்க. ஹலோ 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 ஹலோ, இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி குதிக்கிறீங்க? தனியாக உட்காந்து அழுந்துக்கிட்டு இருந்தீங்க, அதை ஹெல்ப் வேணுமான்னு கேட்டேன். ஹெல்ப் பண்ண வந்தவங்ககிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? இப்போ நான் உங்கள் ஹெல்ப் வேணும்னு கேட்டேனா? பாவப்பட்டு கேட்டேன்ல, என் புத்தியை நானே. என்கிட்ட செருப்பு இருக்கு, வேணுமா? ஹலோ, பேசுறதுனா பார்த்து பேசுங்க. என்னமோ உங்களை இம்ப்ரெஸ் பண்ண வந்த மாதிரியே பேசுறீங்க. அப்போ இல்லையா? இந்த நினப்பு வேறு இருக்கா?
உங்களுக்கு அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. இங்க பாருங்க, நான் பார்த்ததுலேயே ரொம்ப சுமாரான மூஞ்சி உங்கள் மூஞ்சி தான். ஓ, நான் சுமாரா? நானும் பார்த்ததுலேயே ரொம்ப கேவலமான மூஞ்சி உன் மூஞ்சி தான். ஓகே, கண்டினியூ. இறங்கிடும். ஹலோ, ஈரா வணக்கலாம். யாரோட நம்பியே? சரி சரி, உனக்கு அப்புறம் ஃபோன் அடிக்கிறேன். கார்த்திக், இது உங்க புக்கா? எஸ். இதுல உள்ள கவிதை எல்லாம் படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் லோகேஷ் தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? விஜய் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு விஜய் தெரியுமா? ஏங்க, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. ஓ, அப்படியா? நீங்க இந்த மாதிரி நிறைய கவிதை எழுதுவீங்களா? விஜய் உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாரு? நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னா. என்ன சேர்ற கூட்டாளி தான் சரியில்லைன்னு. என் புக்கு. தேங்க்யூ. நீ நல்ல பொண்ணடி. நான் ஏதோ சொல்லலையே, அவன் தானே. ஸோ மனோ, அப்போ இங்கே இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எந்த ஒரு சஸ்பெக்டோட மேட்ச் ஆகலை, அப்படி தானே? அதான் சார், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற எந்த சஸ்பெக்ட் கூட இந்த ஃபிங்கர் பிரிண்ட்லாம் மேட்ச் ஆகவே இல்லை சார். அப்படின்னா மனோ, நம்ம இன்னும் சில பேர்த்த சந்தேகப்படாமல் இருக்கோம், அப்படி தானே? அப்படி தான் சார். நல்ல விஷயம் தானடா. அவங்களுக்கும் உன்னை விட்டா வேற யார் இருக்கா? அதெல்லாம் சரிதான். நான் இப்போ இருக்கிற நிலைமையில இது தேவையான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இத்தனை வருஷமா அவ வரமாட்டாளான்னு தான் நீயும் காத்துக்கிட்டு இருந்த. பா, டேய், நான் உன் அப்பன்டா. எனக்கு தெரியாத என் பிள்ளைய பற்றி? ஏதோ நடக்க முடியாமல் வீட்டில் இருக்கேங்கிறதுக்காக உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் நினச்சிக்காத. அப்படிலாம் இல்லை, என்னை பற்றிலாம் யோசிப்பீங்களான்னு யோசித்தேன். பாரு கார்த்திக், நான் வேணா உனக்கு பர்ஃபெக்டான அப்பனா இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆனால் நிச்சயமாக ஒரு தப்பான அப்பனா இருந்ததே இல்லை. பா அதெல்லாம் தெரியும்ப்பா. இப்போ என்னத்துக்கு தேவையில்லாமல் பேசியிருக்கீங்க? என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம். நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. ஏதோ மனசாளுங்க கஷ்டப்படுறாங்களேன்னு இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தில் உதவி செய்ய போய் எல்லாரும் நம்ம மாதிரி இருப்பாங்கன்னு நினச்சது தப்பாக போச்சு. இந்த மனுஷங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இப்போயாச்சும் புரிஞ்சா அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ புரிஞ்சு என்ன பண்ணுறது? என்னால் உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியலன்னு நினச்சா தான் கவலையாக இருக்கு. பா என்ன தான் படிக்க வச்சுருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. சரி அதை விடு. என்ன சொல்கிறா என் மருமக? எதே மருமகளா? இன்னும் நீங்கள் முடிவே பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு என்னை பார்க்க வந்தா. அவள் ப்ராப்ளம்லாம் முடிஞ்சோன்னே பாபாயின்னு சொல்லிட்டு அவளே போயிடுவா. எனக்கு என்ன தெரியாதாண்ணா? எனக்கு என்னமோ இந்த முறை ஓகேவா ஆயிரமோன்னு தோணுதே. எல்லாம் தோணும் உங்களுக்கு. இன்னும் முடியல, கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் கழிச்சு அவ உன்னை தேடி வந்திருக்கானா என்னடா அர்த்தம்? அப்படின்றீங்க? மடப்பயல, நீ எப்படா எனக்கு வந்து பிள்ளையா போற? டேய், நீ இன்னும் அவ மனசுல இருக்கேன்னு அர்த்தம். அப்படின்றீங்க? இங்க பாரு கார்த்திக்கு, இது உனக்கு கிடைச்சிருக்க நல்ல சந்தர்ப்பம். மிஸ் பண்ணிடாத. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவ கையில காலில் விழுந்தாவது அவளை ஓகே பண்ணிடு. ஏன்னா அவளை விட்டா உனக்கு வேற எந்த பொண்ணும் கிடைக்காது. அப்புறம் கடைசி வரைக்கும் சன்னியாசியா ஒண்டி கட்டையா அப்பன மாதிரியே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். ஏன்பா அப்பப்போ பழமொழி உண்மைன்னு நீங்களே நிரூபிச்சிடுறீங்க. என்னடா பழமொழி? நொண்டிக்கு இருக்குமோ 108 கொழுப்பு. அவனை நோன்றவனுக்கு இருக்குமா 1008 கொழுப்பு. போற போக்கில் நொண்டின்ட்டு போறான் பாரு வெங்காயம். ஏய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா என் வாழ்க்கை இப்படி விளாடுறேன்? என்னடா சொல்கிற? ஒன்றும் புரியல. நடிக்காத. லோகேஷ் கிட்ட என்னடா சொன்னேன்? லோகேஷ் கிட்டியா? ஆமாம், யார் லோகேஷ்? ஏய், என்னை கொலகாரனை மாத்தாத கார்த்திக். டேய், இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி கோச்சிக்கிற? டேய், நானே இப்போ தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி லோகேஷ் கிட்ட நெருங்கலான் இருக்கேன். இப்போ போய் அவகிட்ட அவள் ஃப்ரெண்டு கூட்டாளி சரியில்லைன்னு நான் சொன்னதா போய் சொல்லி வச்சிருக்கேன். போய் ஆட்டம் ஆடுறாடா. டேய், அவள் கூட்டாளி தானே சரியில்லைன்னு சொன்னேன். அதையா சரியில்லைன்னு சொன்னேன்? டேய், அவ்வளோ சரியில்லைன்னு சொல்லியிருந்தா கூட பிரச்சனை கிடையாதுடா. போய் அவள் கூட்டாளி சரியில்லைன்னு சொன்னதா இவ்வளோ பிரச்சனை. உனக்கு அது கூட்டாளி பற்றி தெரியாதுடா. அப்படியா? அவள் கூட்டாளி பேர் என்னடா? ரொம்ப முக்கியம். நீயே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோ. போட்டு கொடு தெரியுதுல. அப்போ நீ சொல்ல மாட்ட. சரி, பரவாயில்ல. ஆமாம், அவள் கூட்டாளி பேர் என்னடா? டேய், சச்சு தனியா பேர். நான் சாட்சி. ஹாய், நைஸ் வியூல. பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். சொல்லு கார்த்திக். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அதான் பாரு, நான் சொல்கிறேன். முடியும்னா முடியும்னு சொல்லு, முடியலன்னா முடியலன்னு சொல்லிடு. ஆனால் அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் கட் பண்ணக்கூடாது. சரியா? என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்ல நினச்சதெல்லாம் வழக்கமாக இந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். நீயே படித்து புரிஞ்சுக்க. இது வரைக்கும் லட்சியம் மட்டுமே குறிக்கோளாக இருந்த என் வாழ்க்கை உன்னை பார்த்த அப்புறம் திசை மாற ஆரம்பிச்சிச்சு. என் மனசில் உள்ள காதலை, என் மனசில் உள்ள ஆசைகளை
உங்ககிட்ட சொல்லவும் முடியாமல், சொல்லாமல் மனசில் பூட்டி வச்சுருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எது நடந்தாலும் சரி உங்ககிட்ட அதை சொல்லி ஆகணும்னு முடிவெடுத்துட்டேன். இதை கேட்டு நீ எப்படி ரியாக்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் ஒன்றே ஒன்று, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. அதுக்காக நான் உங்கள் கூட அந்த மாதிரி எண்ணத்தில் பழகலை மட்டும் போய் சொல்லிடாத. அது என்னால் தாங்க முடியாது. இனி முடிவு உன் கையில். என்ன சொல்கிற பிரியா? இதை நேரில் வந்து சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு லெட்டர்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி? எங்கள் அம்மா அப்பாவை எஸ்எம்எஸ் தான் லெஃப்ட் பண்ணான்னு தெரியுமா? நீ என்னடானா லெட்டர்லாம், அதில் என்னைய வேற படிக்க வைக்கிற. எல்லாமே நேரில் சொல்ல முடியாதுல்ல. ஆக்சுவலி நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நீ சொல்கிறது இருக்கட்டும், லோகேஷ் என்ன சொல்லுவா? லோகேஷா? அவன் அவன் என்ன சொன்னதுக்கு? அப்புறம் என் ஃப்ரெண்டு விஜய் அவன் ஃப்ரெண்டு லோகேஷ் தானே சைட் அடித்தான். அவனுக்கு லவ் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதான் நான் அவனுக்கு லவ் லெட்டர் எப்படி எழுதுறதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும். அதான் உங்கள்கிட்ட கொடுத்து இது எப்படி இருக்குன்னு ஒப்பீனியன் கேட்குறேன். அப்போ இந்த லெட்டர் லோகேஷ்கா? ஆமாம். ஏன் நீ யாருக்கு நினச்ச? நான் நான் யாருக்கு நினைக்கிறேன். சரி, லெட்டர் எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஏன் கிட்டே தூங்கு. சாரி பிரியா, கொஞ்சம் லேட் ஆச்சு. என்னமோ முக்கியமாக பேசுவாங்க. ஏய், ஏன் அழுகுற? என்ன பிரச்சனை? நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. பிரியா, என்ன சொல்கிறேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னைக்கு நீ சுலபமா லெட்டர் கொடுத்துட்டு போயிட்ட. ஆனா அந்த லெட்டர் என்னை எவ்வளவு பாதிச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் தான் என் பின்னாடி சுத்தினியா? ஏன் நான் உன் பின்னாடி சுத்தல? நானே உன்கிட்ட வந்து சொல்லணும்னு துடிச்ச விஷயத்த நீ என்கிட்ட வந்து சொல்றப்போ நான் எப்படி அதை மறுப்பேன்? பிரியா, என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. நான் தைரியமான பொண்ணுதான். ஆனா நான் ஒரு பொண்ணு. நீ எப்படி என் காதல உன்கிட்ட வந்து சொல்லணும்னு எதிர்பார்த்தியோ அதே மாதிரி தானே நானும் எதிர்பார்த்திருப்பேன். ஆனா நீ சொல்லல. இதுக்கு மேல என்னால லேட் பண்ண முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டா எங்க நான் உன்னை நிரந்தரமா இழந்துட வேணும்னு பயமா இருக்கு. அதனால வெக்கத்தை விட்டு சொல்றேன். I love you.
பிரியா நீ சொல்கிறது ஆமாம், உண்மைதான். பேச்சே வரல. உனக்கு ஏன் பேச்சு வராமல் போகணும்? விஜய்க்கு தானே பேச்சு வராமல் போகணும். என்ன சொல்கிற? நீ எப்படி உன் ஃப்ரெண்ட் விஜய் லவ் லெட்டர் எழுதினானோ அதே மாதிரி நானும் லோகேஷ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். நீ எழுதி கொடுத்தியா? ஆமாம் லோகேஷ்கா? ஆமாம். நீ என்ன நினச்ச? ஒன்றும் இல்லையா? அப்புறம் ஸ்கிரிப்ட் எப்படி இருந்துச்சு? படம் கேவலமாக இருக்கு பிரியா. நான் சாட்சி. பிரியா சாரி உங்களை சும்மா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. இந்த கேஸில் இருக்கிற ஒரே ஒரு ஐ விட்னஸ் காவியா மட்டும்தான். ஸோ அதனால தான் அவங்கள்ட்ட கேட்டு ஏதாவது குழு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் ஓகே சார், as long as நீங்கள் அடிக்கடி எங்களை பாலாக்கு கூப்பிடாம இருந்த சார். புரியுது, பட் நோ வரிஸ். அதனால தான் உங்களை இங்கே வர சொன்னேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் சார்? காவியாம்மா நல்லா நிதானமாக யோசிச்சு சொல்லுங்கள். நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்களே, அவன் பார்க்க எப்படி இருந்தான்? கருப்பா, கட்டையா, குண்டா, எலும்பா, இந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்காமா? உயரம், ஆனால் வாட்ச் ஷைன் பண்ணுச்சு, நான் பார்த்தேன். வாட்சா? ஏன் பிரியா, காவியாவுக்கு வாட்ச்னா ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவள் பார்த்தது வேணும்னா தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவள் எதையோ ஒன்று பார்த்துருக்கா, அது மட்டும் என்னால் ஷூராக சொல்ல முடியும். சார் அவன் இங்கே தான் சார் இருந்தா, ஆனால் ஒரு வாரமாக தெரியல சார் எங்கே போனான்னு. ஒரு வாரமா? இதுக்கு முன்னாடி இப்படி போயிருக்காங்களா? அவள் ஒரு மாதிரி மர்மமான ஆள் சார். எங்கே போகிறா, என்ன செய்கிறா எல்லாம் ஒன்றும் தெரியாது சார். அவங்க எங்கே வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்களா? நான் ஒரு தடவை கேட்டதுக்கு ஏதோ ஒரு டப்தோட்ட வேலை செய்கிறத சொன்னான். அவள் அவ்வளோ பேச மாட்டா சார். நீங்கள் வேணா எவரில் ஒரு நாசிலமா ஸ்டால் இருக்குது, அங்கே தான் அவங்கள்ட்ட கொஞ்சம் சகஜமாக பேசுவா. அவங்கள போய் கேட்டு பாருங்க சார். இது அந்த ஸ்டால்? அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் கலகலன்னு பேசுவா சார். சரிண்ணா, தேங்க்ஸ். ஓகே சார். அந்த தொங்க வீட்டில் வள்ளின்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும். வள்ளி பற்றியா? அவங்கள பற்றி ஏன் உங்களுக்கு தெரியணும்? நாங்கள் போலீஸ், ஒரு கேஸ் விஷயமா அவங்கள தேடிட்டு இருக்கோம். சாரி, போலீஸ்னால் எனக்கு தெரியாது. நான் கூட அவங்க ஆள் நினச்சிட்டேன். அவங்க ஆள்னா? இல்லை, வள்ளி வந்து யாருக்கிட்டேயோ வட்டிக்கு காசு வாங்கியிருக்காங்க போல். தினமும் யாராச்சும் வந்துக்கிட்டே அவங்கள பற்றி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு பயந்துக்கிட்டே அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க சார். சரி, வள்ளியை பார்த்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு? கடைசியாக ஒரு வாரம் முன்னாடி சார். அவங்க கடைசியாக என்கிட்ட தான் நாசிலமா வாங்கிட்டு போனாங்க. அவங்க ஃபோன் நம்பர் இருக்கா? இல்லை சார், அந்த அளவுக்குலாம் க்ளோஸ் இல்லை. அவங்க காலையில் நாசிலமா வாங்குவாங்க, என்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவ்வளோதான். அவங்க கூட வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க எப்போதும் தனியாக வருவாங்க, தனியாக போவாங்க. ஆனால் என்ன? அவங்க எப்போதும் நாசிலமா 2 பேருக்கு வாங்கிட்டு போவாங்க. நானும் கேட்டிருக்கேன் வேற யாராச்சும் வீட்டில் இருக்காங்களா இல்லையான்னு. அதுக்கு யாரும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்டேன் ஏன் 2 பேருக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னு. அதுக்கு என்ன சொன்னாங்க? அதுக்கு என்னோட நாசிலமா ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க சார். ஆனால் சார், ஒரு ஆள் வந்து 2 நாசிலமா சாப்பிட்லாம். ஆனால் அவங்க தண்ணி கூட 2 ஆளுக்கு புங்கூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பூன் கூட 2 ஆளுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சார். ஒரு ஆளை நீங்கள் இவ்வளோ நோட் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்கள்கிட்ட வர கஸ்டமர்லாம் இப்படி தான் நோட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை சார், அவங்க வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, அதான்.
சரி நீங்கள் சொன்னீங்களே இந்த ஆளுங்க அவனுங்க கடைசியாக எப்போ வந்தாங்க? ஒரு வாரம் முன்னாடி சார். ஆனால் நல்லது சார், அவங்க வந்தாலே இங்கே பிரச்சனை. சும்மா எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுத்துக்கிட்டு போகிற வரவங்கெல்லாம் உண்மையிலே இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா இது வியாபாரம் செய்கிற இடம் சார். இவங்க சொல்கிறது பார்த்தா வள்ளி காண போய் ஒரு வாரம் ஆகுது. அவங்கள தேடி வந்த ஆளுங்க ஒரு வாரமாக வரல. இதில் இடமும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே தேங்க்ஸ். சார் சார் நஷ்டமாக வாங்கிட்டு போங்க. சார், ஒருவேளை வள்ளிக்கும் இந்த கொலைக்கு சம்மதம் இருக்குமா சார்? இருக்கலாமானோ? எல்லாமே இருக்கலாம். அந்த வள்ளியை விசாரித்து பார்த்தா உண்மை என்னன்னு தெரியும். ஒருவேளை வள்ளி இந்த கேஸில் முக்கிய சாட்சியாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஒருவேளை யாராவது மிரட்டியிருந்தா, பயந்து போய் எங்கேயாவது தலைமறைவாக இருந்திருந்தா சார்? மேபி அப்படியும் இருக்கலாமானோ. வள்ளியோட நேபர் இருக்காங்களா, விசாரித்து பார்த்தேன். வள்ளிக்கு நிறையா கடத்தொழில் இருக்கலாம். ஒரு கால் பணத்துக்காக வள்ளியை கொலை பண்ணியிருக்கலாம். பட் நாம் இப்போ என்ன செய்யணும்னா, வள்ளியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். முக்கியமாக வள்ளி கூட கடைசி யார் இருந்தா. ஓகே சார். காவியா, என்னம்மா வரைஞ்சிக்கிட்டு இருக்க? மசாஜ் சென்டர். ஆமாம் சார், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அப்படி தான் எனக்கு தெரியும் அவங்க. சரி, கடைசியாக எப்போ பார்த்தீங்க அவங்கள? ஒரு மாதம் இருக்கும் சார் அவங்கள பார்த்து. பார்க்கும்போது ஏதாவது சொன்னாங்களா? ஆமாம் சார், அவங்களுக்கு ஏதோ பண கஷ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே கடையெல்லாம் மூடிட்டு வேறு இடத்துல போய் செட்டில் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க சார். வெளிநாடா? ஆமாம் சார். சரி, உங்களுக்கு தெரிஞ்சு வள்ளி எப்படிப்பட்டவங்க? சார் ரொம்ப நல்ல டைப் சார், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அடிக்கடி அவங்க கஷ்டத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி, இங்கே தவிர்த்து வேறு எங்கேயாவது வேலை செஞ்சாங்களா? சார் அவங்க ஒரு நாளைக்கு 3 இடத்துல வேலை செய்யறதா சொன்னாங்க. நைட்டில் மட்டும்தான் அந்த மசாஜ் சென்டரில் இருப்பாங்க சார். ஆமாம் சார், அவள் இங்கே தான் வேலை செஞ்சா. ஆனால் இந்த ஒரு 2 வாரமாக வேலைக்கே வரல சார். அவள் எங்கே போனான்னு தெரில. அவங்கள தொலைபேசியில் தொடர்பு கொண்டா அந்த ஃபோனு ரீச் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ நாள் அங்கே வேலை செஞ்சாங்க? என்ன அவங்க ஒரு வருஷமாக இங்கே தான் சார் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு அதெல்லாம் தெரில சார். ஆனால் வீட்டு கஷ்டம் அப்படின்னு சொல்லி வேலை கேட்டாங்க. நானும் கொடுத்தேன். நல்லா தான் வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு இங்கே நிறைய ரெகுலர் கஸ்டமர் இருந்துச்சு. நான் இப்போ அவங்க போனதுலேருந்து எனக்கும் இங்கே ரொம்ப பிஸ்னஸ் குறைவாக இருக்குது சார். அவங்க ஃபேமிலி பற்றி ஏதாவது தெரியுமா? ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றிலாம் பெருசாக அவங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. அவங்களே ஒரு மர்மமாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள தேடி மாறன்னு ஒருத்தன் அடிக்கடி இங்கே போக இருந்தான். அது மட்டும் தெரியும். அது யார் மாறன்? அந்த மாறன் இங்கே தான் சார். இங்கே பின்னாடி ஒரு பிசிபூர் இருக்குது சார். அவன் அங்கே தான் சுற்றிக்கி இருப்பான். அவனை பார்த்தாலே ஒரு வீணாக போனான். அவன் ஒரு நல்ல கேரக்டராகவே இல்லை. ஆனால் சொன்னால் கேட்கல அவங்க. சரி, எனக்கு வள்ளியோட ஃபோன் நம்பர் கொடுங்க. இருக்குது சார். இந்த ஃபோனில் வள்ளி மசாஜ்னு இருக்கும் சார். நீங்கள் எடுத்துக்கிங்க. சரி, வள்ளியோட லோக்கலில் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட பொருள் ஏதாவது இருக்காரு? இருங்க சார், நான் பார்த்துட்டு வரேன். இந்த பேக் தான் சார். ஆனால் திரும்பி வரவே இல்லை சார். சரி, இந்த பேக்கை நான் பாலாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். சரி சார். ஒரு கால் வள்ளி வந்தாங்கன்னா இது பாலாயில் எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். ஓகே சார். அந்த பையன் பேர் என்ன? மாறன். அவன் எங்கே இருப்பான் இப்போ?
உண்மையை யார் மறைக்கின்றார்? வீணான நேரம் இல்லை, கையில சாட்சி விழும், வாழாக மாறும் உண்மை உடலையே பிளக்கும். வினாடி வினா உயிரோடு விளையாட்டு, கையடக்கப்பட்ட கோலம் இங்கே மாற்றாட்டு. அறையில் ரகசியம், நடுவே நிஜம், பொய்த்து